லையும் எங்களுடைய ஐஜி சாரோட கண்காமின் பேரில் தான் இந்த வந்து பெண் பயணிகளுக்காக தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து நம்ம அவேர்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த பெண் பயணிகளுக்காக தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக ஏதாவது அக்கரன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும். நம்ம சைடு என்னென்ன பாதுகாப்பு வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒவ்வொரு பெட்டிலையும் பெண்கள் பெட்டியில் ரயிலில் வந்து பெண்கள் பெட்டியில் வந்து நம்ம பெண் காவலர்களை ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் போகிறப்பவே அவங்களும் அவேர்னஸ் பண்ணிகிட்டே போகணும். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மில் எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ அவங்களுக்கு பெண் பயணிகளுக்கு குழந்தைகளுக்காக தனியாக அவேர்னஸ் நம்ம என்னென்னலாம் வசதி இருக்குது 139 செல் நம்பரு, அப்புறம் போலீஸோட ஃப்ரீ கால் நம்பரு 1512, அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கண்ட்ரோல் நம்பர், இதெல்லாம் குறித்து தேவையான அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். அவங்க என்ன ஹெல்ப்னாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் பேக் மிஸ் ஆகிடுச்சு, இல்லாட்டி வேறு ஏதாவது அது நடந்துகிட்டு இருந்தது, இல்லாட்டி யாராவது குடிச்சிட்டு அதில் பிரயாணம் பண்ணுறாங்க, இல்லாட்டி தான் மட்டும் இந்த பெட்டியில் இருக்கிறாங்க, தனிமையாக இருக்கிறாங்க, எது தேவைப்படுதுனாலும் இந்த மாதிரி நம்பர்ஸில் எங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அது கண்ட்ரோல் ரூம் மூலியமாக எங்களுக்கு வந்துடும். அதில் வந்து நாங்கள் அடுத்த ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷனில் அந்த இது நிற்குதோ ட்ரெயின் நிற்குதோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து அவங்கள வந்து அட்டன் பண்ணுவாங்க, போலீஸ் அட்டன் பண்ணுவாங்க. இந்த கருத்துக்களை வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண் பயணிகள் பாதுகாப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அதில் வந்து ரெகுலராக போவாங்க இல்லைங்களா ட்ரெயினில் பேசஞ்சர்ஸு, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸு, இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களெல்லாம் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துருக்கோம். எங்கே எது நடந்தாலும் தனக்கு நடந்தால் மட்டும் இல்லை, வேறு எங்கேயாவது நடந்தது, ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா அவங்க அந்த வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுப்போம். அதுக்கு அதை இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்போ ரொம்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து திருச்சியில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் அது எங்கள் டிஜி சாருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். டெய்லி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளீனாக எங்களை வாட்ச் பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட ரிப்போர்ட் கேட்டே இருக்காங்க. இந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ண நாங்கள் சும்மா போனாலே அப்போ அவேர்னஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிற அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட போய் ரீச் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஹெல்ப் இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப நல்லா பயனடைஞ்சிருக்காங்க எல்லாருக்கும். இப்போ இதனால் குற்றங்களும் குறைந்து வந்துட்டு இருக்கிறது. இதுக்கப்புறம் வர்றது குறைஞ்சிருக்குது. இப்போ ரீசெண்டாக திருச்சி இருப்பு பாதை காவல் நிலையத்தில் எனக்கு ஒன்றும் புகார்கள் இல்லை. நாங்கள் இங்கே ட்ரெயினில் போகிற எல்லா ட்ரெயினுக்கும் பேசஞ்சர்ஸு குரூப்பாக பண்ணிகிட்டே இருக்கோம். டெய்லி டியூட்டி ஆஃபீஸர் போட்டுருவோம். இங்கே அந்த டியூட்டி ஆஃபீஸர் எந்தெந்த ஸ்டேஷனில் எவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எங்கள்கிட்ட அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்டேஷன் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு. இன்னும் ஒரு நாளைக்கு 175 ட்ரெயின் போகுது திருச்சி ஜங்ஷனில். நான் எல்லா ரீச்லையும் பண்ணல, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் இன்னும் ரீச் பண்ணுறதுக்கு பண்ணிடுவோம். என் பேர் மோகன சுந்தரி, திருச்சி இருப்பு பாதை காவல் ஆய்வாளர். நன்றி.